ஹாய், வெல்கம் பேக் டு டீம் இந்தியா யூடியூப் சேனல். ஹாய், எப்பவுமே சொல்றது தானே. சரி, சும்மா உங்ககிட்ட என்ன கத்துக்கிட்டேன், நீங்க தான் ஹாய் அப்படி சொல்லுவாங்க ரியா. ஸோ அதையே நானும் சொல்ல ட்ரை பண்ணேன். ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தேன்னா, மகாநதி சீரியல்ல பங்கஜம் மாமி இருக்காளோ, அவளோட மேக் ஓவர் வீடியோவை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பார்க்கலாமானோ? நான் வந்துட்டு பிராமின் லாங்குவேஜ் பேசுறதுக்கு எனக்கு தெரியாது, பட் ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணி பேசிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியுது. நிறைய கமெண்ட்ஸ் வருது, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நானுமே வந்துட்டு எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதுவே நான் ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கிட்டதுக்கு நானும் ஹாப்பி தான். அந்த ஸ்லாங் பேசி நடிக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாவும் இருக்கு. தேங்க்யூ சோ மச். இப்ப நம்ம வந்துட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாமோ? ஹேர் பேண்ட போட்டு ஹேர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சதானே நான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் as usual செட்டாஃபில். நெக்ஸ்ட் நைட்ரோஜனா ஃபுல்லா போடுங்க. நெக்ஸ்ட் பிரைமர். எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? நீங்க படிங்க, நான் தானே மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். உண்மை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கா படிக்காம. ஓகே, as usual எல்லாம் போட்டு செட் பண்ணியாச்சு. இப்போ கன்சீலர். ஆமா, நேன் மாமியாக்கும். நெக்ஸ்ட் பிஎஸ்சி. இருக்குல்ல எவ்வளவு நேரம் வச்சுட்டு இப்போ வந்து பிரஷ் வச்சு மேட்ச் பண்ணிடலாம். பிஎஸ்சியோட பிரஷ். ஸோ ஃபேஸ் நெக் எல்லாம் போட்டு நல்லா மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் மாமி எல்லாம் மறந்துட்டேன். ஃபேஸ் தெரியல எப்படி பேசணும்னு. ஃபேஸ் ஃபுல்லா போட்டு மேட்ச் பண்ணிட்டேன். நெக் ஃபுல்லாவும் மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து திருப்பி நார்மல் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபவுண்டேஷன், இது வந்து ஃபிட்மியோடது. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணலாமோ? கொஞ்சோண்டு இப்படி கையில எடுத்துட்டு இது பிரஷ் வச்சு மேட்ச் பண்ணுவோம். நடுவுல எங்க மம்மி வந்து என்னோட மம்மி வந்து டீ கொடுத்தாங்க. சோ இட்ஸ் டீ பிரேக். மம்மி தான்டா, மாமி இல்லடா, எனக்கு அம்மா. அம்மானுக்கு நேக்கு டீ கொடுத்தா, சோ டீ குடிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஸ்மால் பிரேக், அப்புறம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியானோ? அதான் பிரேக் ஆயிடுச்சுல்ல. டீ பிரேக் முடிஞ்சிட்டோ, நெக்ஸ்ட் எல்லாம் மேட்ச் பண்ணிடலாமா? மேக்கப்பே டைம் லாஸ்டா தான் வரும். ஸோ ஃபவுண்டேஷன் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ்க்கு போயிட்டேன். இல்ல ஐப்ரோஸ் இல்ல, நோஸ் கட் பண்ணணும். நோஸ் கட் எங்க 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 ஐயோ காணலையே. பண்ணியாச்சு. இப்போ டார்க்கா தெரியும், பட் பவுடர் எல்லாம் போட்டாச்சுன்னா கரெக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் மிஸ் கிளாரியோட பவுடர். ஸோ பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஐப்ரோஸ். ஐப்ரோஸ் ஆக்சுவலி என்னோட ஐப்ரோஸே வந்து நல்லா கொஞ்சம் பிளாக் ஷேட்ல தான் இருக்கும். ஸோ அதனால யூஸ்வலா இப்ப எல்லாம் வந்து ப்ரௌன் தான் போடுறேன். பட் இந்த கேரக்டருக்கு ப்ரௌன் அண்ட் பிளாக் ரெண்டு மிக்ஸ்டா போடலாம். ஐப்ரோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐ ஷேடோ. இந்த பங்கஜம் மாமி கேரக்டருக்கு வந்துட்டு ரொம்ப டார்க் ஷேடும் இல்லாம ரொம்ப லைட்டா, இப்போ மாரியெல்லாம் வந்து ரொம்ப லைட் ஷேட் நியூட்ரலா இருக்கும்ல, அந்த மாதிரி போடுவேன்.
இந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப டார்க்கும் இல்லாம லைட்டும் இல்லாம ஒரு மிக்ஸ்டு ஷேடு போடலாமா? போட்டாச்சு. இந்த மேல வந்து ஒரு லைட் ஒரு ஒயிட் வித் எல்லோ கலர் காம்பினேஷன் ஒரு லைட் ஷேடு. வரும்ல எவ்ரி இயர். ஸோ ஐ ஒர்க் முடிஞ்சது. மேல அப்புறம் அந்த ஐ ஷேடோ இந்த மேல ஒரு ஷேடு எல்லாம் கொடுத்தாச்சு. ஐ ஒர்க் முடிஞ்சது. இப்போ லைனர் போடலாம். ஐலைனர் எழுதிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த பங்கஜம் மாமி கேரக்டருக்கு நான் லேஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லேஷ் ஒட்டிடலாமா? நோ, லேஷ் அந்த பிஎஸ்சியோட லேஷ், பிஎஸ்சியோட லேஷ் பிக்சர் வச்சுட்டு ஒட்டிடலாம். அம்பாய் மாமி பங்கஜம் மாமி நல்லா இருக்குல்ல பங்கஜம் மாமின்னு சொல்றது. ஃபேக் லேஷ் கம் வச்சாச்சு. ஒட்டிடலாமா? ஒட்டியாச்சு. ஸோ ரெண்டு கண்ணுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இது லேஷ் ஒட்டியாச்சு. கீழே வந்து லைட்டா மஸ்காரா போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லாக்மியோட லிப்ஸ்டிக். பென்சில் ஸோ அவ்வளோதான், லிப்ஸ்டிக்கும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் சீக் ரோஸ் போட்டுடலாம். எல்லா ஷேடும் இருக்கு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுருவேன். பனியா கலந்து வந்துச்சு. அவ்வளவுதான், பங்கஜம் மாமியோட மேக் ஓவர் ஓவர். ஆனா தெரியும் பங்கஜம் மாமி பொட்டு வைக்கணும். இப்ப பொட்டு வச்சுட்டு இந்த ட்ரெஸ் மாத்தும் போது அது விழுந்துரும். ஸோ அதனால லொகேஷன் போயிட்டு ஹேர் ட்ரெஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அந்த இன்பிட்வீன் கேப்ல வந்து பொட்டு வச்சிருக்கேன். யூஸ்வலா வந்து நான் எல்லா இடத்துலயுமே ரவுண்ட் பொட்டு மட்டும் தான் வச்சிருக்கேன். பட் இந்த பங்கஜம் மாமி கேரக்டருக்காகவே நல்ல லென்த் திலகம் மாதிரி லென்த்தா போட்டு கீழே ஒரு ஒயிட் பெரிய டாட், அப்புறம் குங்குமம் கூட அவ்வளவு பெருசா நான் வச்சது இல்ல, குட்டியோண்டு தான் வைப்பேன். மாமி தான்ப்பா, ஆனா மாமி பாஷை எனக்கு ஃப்ளூவெண்டா வரதில்ல, அதனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பேசிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து குங்குமம் இந்த இடத்துல பெருசா வச்சுட்டு இருக்கேன். ஆனா இங்கேயுமே வந்து பெருசா குங்குமம் வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து இயரிங் வந்து ஜிம்கா மாதிரி போட்டுட்டு ஒரு தின் லைன்ல இங்க ஒரு கோல்டு செயின் மாட்டல் மாதிரி போட்டுட்டேன். அண்ட் முகப்பு செயின், கண்ணாடி வளையல் போட்டிருக்கேன். ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா நடுவகுடு எடுத்து ரெண்டு பக்கம் பேக் பண்ணிட்டு நீட்டமா ஜடையை போட்டு பூ வச்சுட்டு ஒரு காட்டன் சாரி மிக்ஸ்டு ஒரு காட்டன் சாரி செக்குடு மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி எல்லாம் மாத்தியாச்சுன்னா அப்போ ஃபுல்லா ரெடி ஆயிடுவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் லொகேஷன் கிளம்புறேன். லொகேஷன் போயிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அங்க ரெடி ஆகிறத உங்களுக்கு வந்து வீடியோல காட்டுறேன். பிகாஸ் அங்க வந்து கொஞ்சம் இடம் சின்னது, நிறைய ஆர்டிஸ்ட் ரூம்ல இருக்கும். ஸோ கொஞ்சம் இடம் அப்படியே இருந்துச்சுன்னா நல்ல வீடியோ எடுக்க முடியாம போகலாம். பட் முடிஞ்சா கண்டிப்பா நான் வீடியோ அதையும் எடுத்து உங்களுக்கு இதோட ஆட் பண்ணி நான் போட்டுடுறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய். வீட்டுல இருந்து கிளம்பி டிராவல் பண்ணி லொகேஷனுக்கு ரீச் ஆயாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த ஏரியா ஃபுல்லா நமக்கு ஃப்ரீயா இருக்கு. இதோட என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்கு. ஆனா அந்த இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியா நான் அப்படியே உள்ள போயிட்டேன். அதோ அடிக்கடி சீன் எடுக்கிற பால்கனி வந்து இதுதான். அந்த சைட்ல இருக்கிறது வந்துட்டு காவேரியோட வீடு. இந்த பக்கம் உள்ள போயாச்சு அப்படின்னா சுவாமிநாதன் விஜயோட வீடு. ஸோ நான் ஹேர் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஃப்ரெண்ட் நான் சொன்ன மாதிரி லைட்டா பேக்கோ மட்டும் பண்ணிட்டு நல்லா ரெண்டு பக்கமும் பேக் பண்ணி வச்சுட்டு ஜடை போட்டேன்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும். ஆக்சுவலி இன்னைக்கு ரூம்ல வந்து யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருந்தேன். கங்கா மட்டும் இருக்காங்க. பட் நான் சாரி வீடியோ இருக்க மறந்துட்டு அங்கேயும் சேர்த்து அதுக்கப்புறம் ஃபுல்லா ரெடியாக ஆரம்பிச்சாச்சு.
லொக்கேஷன் வந்தாச்சு. ஃபேர் ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஜடை மட்டும் இன்னும் போடணும். சாரி மாற்றிட்டு போடுவேன். பொட்டு வச்சுட்டேன். இந்த பொட்டு வச்சுட்டேன். மேலே ஒரு குட்டி பொட்டு வைக்கணும். ட்ரெஸ் மாற்றிட்டு வச்சுக்கலாம். சாரி மாற்றிண்டு நான் ரெடி ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு ஜடை போட்டுருக்கா. ஜடை போட்டு பூ வைக்கணும். அதுக்கப்புறம் பொட்டு வச்சுட்டேன். குங்குமம் ஆல்ரெடி வச்சாச்சு. மாட்டல், இயரிங்கு, நெக் செயின்னு, அப்புறம் முகப்பு செயின்னு, அப்புறம் என்னோடய ஃபேவரட் கண்ணாடி வளையல் எல்லாமே போட்டுட்டேன். நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி பேசிகிட்ருக்கேன்னு எனக்கே தெரியுது. மாமி பாஷையும் நார்மல் பாஷையும் கன்ஃபியூஸ்டாக பேசிகிட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டோட்டலாக ரெடி ஆகிட்டேன். பங்கஜ மாமி ரெடி. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் தான் எல்லா லேடி ஆர்டிஸ்ட்டுமே இருப்போம். கங்கா, காவேரி, அப்புறம் அந்த குட்டி பொண்ணு. இன்னைக்குன்னு பார்த்து என்னன்னா எல்லாருமே வந்து வெளியில் எங்கேயோ ஷூட் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரோல் சீன்ஸ் ஏதோ அதை முடிச்சுட்டு அவங்க எல்லாரும் வரணும். வாங்கோ வாங்கோ. என்ன நாட்டு